வரைக்கும் எம்ஜிஆர், NTR, TSR சொல்லிட்டு இருந்த எனக்கு தளபதி 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 அப்படிங்கிற பெருமை நான் ஒரு நடிகருக்கு தெரியும். கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்புறுத்தல், எவ்வளவு செத்து 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 துளைக்கு ஜெயிக்கிறது சாதாரண இல்ல. நடிகளா பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள், எத்தனை பேர் தெரியுமா? நான் முடியல. கடந்த 16-20 நாட்களாக நடிகன் நாடாண்ட கதை வரலாறு பேசும், வரலாறு பேசும், வரலாறு பேசும். நான் இத தளபதிக்கு ஒரு பணிவான, ஒரு அன்பா ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நடிகர்கள் கஷ்டப்படக்கூடாது. நடிக்க வந்தவன் இவரு மனுஷன். 26ல விஜய் முதலமைச்சர் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. வந்துருவாரா? 2026ல வரதுக்கு வாய்ப்பு தான். விஜய் வர ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டை எடுத்து விசில் அடிக்கலாம். தாடக கும்பியா சினிமா மாடல் ஒன்னு இருக்கு. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசியிருப்பீங்க. என்னப்பா அது ரைட் சைட்ல காப்பு, பேண்ட் கலரு, சட்டை கலரு, சாரோட கஸ்டமர் எனக்கு புஷ்யன் சார் மாதிரியே தான் தெரியாது. MS பாஸ்கர் சார் கிட்ட பார்க்கும்போது எனக்கு செங்கோட்டையன் மாதிரி தெரியாது. ஃப்ராங்கா பேசிடுவோம். சோ அப்படிதான் தெரியுது. அப்படிங்கும்போது என்னன்னு நீங்க சொல்ல வரீங்க? விஜய் நம்மளுக்கு ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிச்சு ஏன் பிடிக்கும்? அழகா இருக்காரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு. அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரு சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருந்தாதான் எனக்கு விஜய் கூட பார்த்தா தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டு அரசியல் பண்றாங்க, நாடகம் பண்றேன். எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கோம். சினிமாலேயே நடிச்சுட்டு என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறோம். இவங்களும் மனுஷங்க.